Hello students, this is Iqbal. Example 2.31 simplify ன்னு சொல்லிட்டு 2 sums கொடுத்திருக்காங்க. First sum எடுத்துக்கலாம். 1 plus I power 18 கொடுத்திருக்காங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 1 plus I அப்படி எடுத்துக்கலாம். போலார் ஃபார்ம்ல எழுதுங்க. R into cos theta plus I sin theta. ஓகே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். R கண்டுபிடிக்கணும். R equal to square root of 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான். அப்போ √2 R கிடச்சிருச்சு. அப்புறமா நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x, அதாவது ரியல் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். அப்போது tan inverse ஆஃப் 1 தான் கிடைக்கும். is equal to pi by 4, 1045 தான் 1 கிடைக்கும். இது வரைக்கும் ஓகே. அப்புறம் இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, 1 plus I both are பாசிட்டிவா lies in the first quadrant. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டிய டயக்ராம் இதுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுட்டு போயிருங்க. எதுக்குமே டயக்ராம் தேவையில்லை, புரியறதுக்காக தான் நம்ம போடுறோம். அப்போது இங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஃபார்மில் வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை 4. ஓகே, அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 plus I ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் 2 கிடச்சிருக்கு. அப்புறம் காஸ் தீட்டாக்கு பதிலாக பை பை 4 கிடச்சிருக்கு. ப்ளஸ் I சைன் பை பை 4 கிடச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே போலார் ஃபார்மில் போட்டது தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா 2k பை ப்ளஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பவர் 18 டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணுற மாதிரி வரனால நம்ம அது போடக்கூடாது. சரியா? 2k பை இங்கே போடக்கூடாது. ஓகே, அப்போது 1 plus I இந்த சிம்பிளிஃபைன்னு கேட்கும்போது போடக்கூடாது. ஃபைண்ட் ஆல் த ரூட்ஸ்னு கேட்பாங்க, அதுக்கு நம்ம போடுற மாதிரி வரும். வெறும் போலார் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் எழுதுறதுக்கு போடலாம். அது போடாமல் இருந்தாலும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே இந்த மாதிரி டைரெக்டாக இதில் அப்ளை பண்ணும்போது சிம்பிளிஃபைன்னு கேட்குறாங்கல்ல, அப்ளை பண்ணும்போது போடக்கூடாது. 1 plus I பவர் 18 ஸ்கொயர் ரூட் ஆஃப் பவர் 18 காஸ் பை பை 4 ப்ளஸ் I சைன் பை பை 4 பவர் 18. சரியா? ரூட்டுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2 power 1/2 போடலாம். பவர் 18. இந்த 18 டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், காஸ் 18 பை பை 4 ப்ளஸ் I சைன் 18 பை பை 4. இந்த 2 டேபிள் அடிக்கலாம். 2 டைம்ஸ் வரும், இங்கே 9 டைம்ஸ் வரும், இங்கேயும் 2 டைம்ஸ் வரும், இங்கேயும் 9 டைம்ஸ் வரும். அப்போது இந்த 2 இது அடிச்சேன்னா இதுவும் 9 டைம்ஸ் வரும். அப்போ 2 பவர் 9. இங்கே மிச்சம் என்ன இருக்குன்னா காஸ் 9 பை பை 2 ப்ளஸ் I சைன் 9 பை பை 2. இந்த இடத்துல ரெண்டு மெத்தடில் போடலாம். அந்த பை பை 2 வந்துச்சுன்னா மட்டும் இந்த மெத்தட் போடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? பை பை 4 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மெத்தட் போட்டிங்கன்னா ஆன்சர் ராங் ஆகிடும். ஆன்சர் ராங் ஆகாது, கஷ்டமாக இருக்கும். புரியுதா சொல்கிறது? இந்த இப்போ போட போகிற மெத்தட் வந்து பை பை 2 வந்தால் மட்டும்தான். ஏன் அப்படின்னா காஸ் பை பை 2 ஆல்வேஸ் 0. அப்போது ஒரு டேர்ம் தான் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் இப்போ சொல்ல போகிற மெத்தட் நீங்கள் போடலாம். ஓகே, ரெண்டு மெத்தடையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது 2 power 9 வந்து 512 வரும். ஓகே, 2 into 2 into 2 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லிடுறேன். காஸ் இந்த 9 இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபார்முலாவில் டிமாய்ஸ் தியரம் ஃபார்முலா என்ன சொல்லுது, cos theta plus I sin theta power n. இதை நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே இந்த 18 உள்ளே கொண்டு வந்தோமா, இந்த பவர் 18 இருக்குல்ல, இந்த பவர் 18 அடி உள்ளே வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். எப்படி, cos n theta plus I sin n theta. இது அப்படி ரிவர்ஸில் பாருங்கள், cos n theta plus I sin n theta. அந்த என்ன பண்ணலாம், பவரை கொண்டு போயிடலாமா, வெறும் cos theta plus I sin theta மட்டும் போட்டுட்டு. ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இது எப்போ யூஸ் பண்ணணும், பை பை 2 வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா கஷ்டமாயிடும். ஓகே, காஸ் பை பை 2 ப்ளஸ் I சைன் பை பை 2 பவர் 9.
புரியுதா? ஓகே, இன்னொரு மெத்தடே நான் சொல்கிறேன். அப்போது இங்கே 512 cos pi by 2 வந்து 0, I sin pi by 2 வந்து 1 பவர் 9. நான் இதனால தான் நான் pi by 2 வந்தால் மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இங்கே cos pi by 2 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதுக்காக தான் 512. இங்கே 1 into I பவர் 9 இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், I பவர் 8 வந்துச்சுன்னா அது ஐயோட பவர் 4 டேபிளாக இருந்துச்சுன்னா +1. ஐயோட பவர் வந்து 4 டேபிளாக இருந்துச்சுன்னா +1. 4 டேபிளை விட 1 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா +i. தட்ஸ் ஆல். 1 கம்மியாக இருந்துச்சுன்னா -i. 4 டேபிளோட 1 கூட இருந்துச்சுன்னா +i. 4 டேபிளை விட 1 கம்மியாக இருந்துச்சுன்னா -i. தட்ஸ் ஆல். ஓகே, இது முடிஞ்சு. பட் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொன்னல, அது சொல்லிடுறேன். இந்த இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகுது, இங்கேருந்து. அது மட்டும் நான் வேறு கலரில் நடத்துகிறேன். இதுக்கு வந்து 2 power 9 வந்து என்ன பண்ணலாம், நம்ம 512 போட்டுடலாம். சரியா? ஓகே, இந்த 9 இருக்குல்ல, 9 pi by 2 இருக்குல்ல, அது எப்படி பிரிக்கலாம்? 9 pi by 2 எப்படி பிரிக்கலாம்? 2 டேபிள் வர்ற மாதிரி பாருங்கள். 8 pi ப்ளஸ் பைன்னு பிரிக்கலாமா? 9 pi by 2. 8 pi பாருங்கள், 8 pi ப்ளஸ் பை 9 pi by 2 அப்படி இருக்குது. ஓகே, இதை ரெண்டாக பிரித்தோம்னா 8 pi by 2 ப்ளஸ் pi by 2. இந்த 8க்கும் இதுக்கு அடிச்சிங்கன்னா 4 pi ப்ளஸ் pi by 2 வருதா? ஓகே, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது காஸ் இந்த 9 pi by 2 நான் அப்படி போடுறேன், இங்கே பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 4 pi ப்ளஸ் pi by 2. 4 pi ப்ளஸ் pi by 2 ப்ளஸ் I sin 4 pi ப்ளஸ் pi by 2. இதுதான் ஆக்சுவலாக உள்ள மெத்தடு. நம்ம டிமாய்ஸ் தியரம் இருக்கிறதுனால நம்ம எந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து 4 pi 2 pi இந்த 2 pi 4 pi 6 pi எது வந்தாலும் என்ன அர்த்தம்னா 360 அர்த்தம். இங்கே இருக்குல்ல, இதான் வந்து இது 0 எடுத்துக்கலாம், 360 அதான் 2 pi எடுத்துக்கலாம், 4 pi 6 pi இந்த ஈவன் நம்பரில் வர எல்லா பையும் இங்கே தான் இருக்குது. இது வந்து 90 டிகிரி. ஓகே, அதான் pi by 2ன்னு சொல்லுவோம். இது pi, அதாவது 180ன்னு சொல்லுவோம். இது 270, இதை 3 pi by 2ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, 4 pi ப்ளஸ் தீட்டா. இந்த நம்மளுக்கு என்ன வந்துருக்கு? 4 pi. 4 ப்ளஸ் தீட்டானா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்ன? பாசிட்டிவ். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் cos pi by 2 மட்டும் போட்டுக்கலாம். cos 360 ப்ளஸ் தீட்டா cos தீட்டா தான். நீங்கள் 4th சாப்டரை பார்த்தீங்கன்னா இது கிளியராக கான்செப்டில் நடத்திருப்பேன், நீங்கள் அதில் போய் கற்றுக்கலாம். ஓகே, ப்ளஸ் I sin pi by 2. இப்போதைக்கு வச்சுக்கோங்க, 4 pi ப்ளஸ் தீட்டா அது என்ன இருக்கோ அப்படி வந்துடும், அவ்வளோதான். sin 4 pi ப்ளஸ் தீட்டா sin தீட்டா, அப்போ sin pi by 2. இப்போ 512 இது 0, cos pi by 2 0, sin pi by 2 1, அவ்வளோதான். 1 into I. அப்போ என்ன கிடைக்குதுங்க? 512i. புரிஞ்சுதா? இந்த எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். pi by 2 வந்தால் மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது நல்லது, பார்த்துக்கோங்க. செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? -√3 ப்ளஸ் 3i பவர் 31 கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த -√3 ப்ளஸ் 3iயை வந்து நம்ம போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். லாஸ்ட் சம் போட்டோம்னா அதே மாடல் தான், cos தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா. சரி, இப்போ r கண்டுபிடிக்கணும். r ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -√3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3, 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 9 ப்ளஸ் 3 12, 12 எப்படி பிரிக்கலாம்? 4 into 3ன்னு பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2√3. r கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் imaginary part by real part. மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தால் அது விட்டெல்லாம் தேவையில்லை. இந்த 3ஐ வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா √3 into √3ன்னு பிரிக்கலாம் by √3. அப்போ அந்த √3 கேன்சல்டு. அப்போ tan inverse ஆஃப் √3. டேனோட எந்த வேல்யூக்கு √3 கிடைக்குன்னா pi by 3க்கு தான் கிடைக்கும். pi by 3 60க்கு தான் √3 கிடைக்கும்.
அப்போது எத்தனாவது குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இது எல்லாமே போடலான்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் வந்து நெகட்டிவ் லெஃப்ட் சைடு, ஒய் வந்து பாசிட்டிவ் மேலே. அப்போது நீங்கள் டயக்ராம் போடணுன்னாலும் போடலாம், டயக்ராம் இல்லாமல் போடணுன்னாலும் போடலாம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ்னா இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதான் ஆர். ஆர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிச்சு? 2√3. 2√3. இங்கே தான் நம்மளுக்கு ஆல்ஃபா இருக்குது. சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? இது டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? பை இருக்குமா? டோட்டலாக பை இருக்கும். அந்த பையில் ஆல்ஃபா மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். பை மைனஸ் ஆல்ஃபா. சரியா? ஓகே. அப்போ இங்கே டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பை மைனஸ் ஆல்ஃபா. பை வந்து எவ்வளோ? சரி, பை ஆல்ஃபா வந்து எவ்வளோ? பை பை 3. அப்போ 3 இன்ட்டு பை 3 பை. 3 பையில் ஒரு பை போச்சுன்னா 2 பை பை 3. செகண்ட் குவாட்ரண்ட் எழுதிடுங்க, நான் மறந்துட்டேன். செகண்ட் குவாட்ரண்ட். சரியா? ஓகே. இப்போ நம்ம டீட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு, ஆரும் கண்டுபிடிச்சாச்சு. போலார் ஃபார்மில் இப்போ எழுதலாம். -√3 + 3i நினைக்கிறேன். -√3 + 3i. ஆர் வந்து 2√3 cos theta வந்து 2 pi by 3 plus I sin 2 pi by 3. ஓகே. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -√3 plus 3i பவர் 31 கொடுத்துருக்காங்க. அப்போ 2√3 பவர் 31 cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 பவர் 31. இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே வச்சுருங்க. 2√3 நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். பவர் 31 இருக்கனால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 31 டி மாய்ஸ் தியரம் படி உள்ளே கொண்டு வரேன். 31 × 2 எவ்வளோ? 62. அப்போ cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3. ஓகே. இந்த 62 நம்ம எப்படி பிரிக்கிறது? 62 pi by 3 நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? இந்த by 3 அப்படி இருக்கட்டும். இப்போது இதை 60 + 2 பைன்னு பிரிக்கலாமா? 60 pi + 2 பைன்னு பிரிக்கலாமா? ஏன்னா 60 வந்து 3ஆல் ஈஸியாக டிவைட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இல்லைனா இன்னொரு வழி இருக்குது. 63 pi - pi by 3ன்னு பிரிக்கலாம். சரியா? இதில் எது ஈஸினா இதுதான் ஈஸி. ஏன்னா இது வந்து என்ன இருக்குது? 21 pi அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். 60 அப்படின்னா டிவைட் பண்ணால் 20 pi தான் வரும். 20 piனா ஈவன் நம்பரா? அப்போ 360 கன்சிடர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன், இதுதான் ஈஸி. இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம், பட் இதுதான் ஈஸி. ஏன்னு சொல்கிறேன். அப்போ அந்த 60 pi இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. 60 pi by 3 தனியாக போடுங்க, ப்ளஸ் 2 pi by 3. இந்த 60க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா 20 pi + 2 pi by 3 வருது. ஸோ அது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 2√3 31 cos இது எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். 20 pi + pi by 3 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ப்ளஸ் I sin 20 pi + 2 pi by 3. இப்போ ஈஸி ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஏன்னா 20 pi இங்கே 360 2 விட்டுட்டேன், சாரி. 2√3 பவர் 31. இப்போ cos 360 + θ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் இதுக்கு 360 + θன்னு வந்தாவே 2 pi 3 pi 2 pi 4 pi ஈவன் நம்பரில் வந்தாவே அது 360 எடுத்துக்கலாம். 360 + θ ஆல்வேஸ் அதே தான் வரும். cos 360 + θவாக இருந்தாலும் sin 360 + θ வந்து அதே θ தான் வரும். அப்போ cos 360 + θ cos θ. அப்போ cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. சரியா?
இதை ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். காஸ் பை மைனஸ் பை பை த்ரீன்னு போடலாமா? பாருங்கள், 3π ஒரு பை போச்சுன்னா 2π/3. இப்போ 2π/3 வந்தால் அப்படி தான் போடுவோம். 2π/3 வந்துச்சுனாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பை மைனஸ் பை பை 3 போடுங்க. செகண்ட் குவாட்ரண்ட் பை மைனஸ் ஆல்ஃபா அந்த மெத்தடு ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை 3. 3π ஒரு பை போச்சுன்னா 2π/3. கவனிச்சிங்கன்னா 4th சாப்டரில் கிளியராக போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். 30 இது 360. 360 ப்ளஸ் தீட்டா ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே வந்து 90, இது வந்து பை 180 π/2 3π/8னா 270. ஓகே, இங்கே நம்ம பை மைனஸ் தீட்டாவில் எது பாசிட்டிவ் பாருங்கள், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். இதானே பை மைனஸ் தீட்டா. பையில் தீட்டா மைனஸ் பண்ணால் இங்கே வரும், தீட்டா ப்ளஸ் பண்ணால் இங்கே வரும். சைக்கிளிக்கில் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். 0 90 180 அப்போ இப்படி தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பை ப்ளஸ் தீட்டானா இன்க்ரீஸ் ஆகும், பை மைனஸ் தீட்டானா டிக்ரீஸ் ஆகும். அப்போ சைன் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. சைன் தீட்டா பாசிட்டிவ், காஸ் தீட்டா நெகட்டிவ்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்கள், மைனஸ் காஸ் π/3 செகண்டில் இது நெகட்டிவ் ப்ளஸ் ஐ சைன் π/3. இப்போது காஸ் π/3 காஸ் 60 வந்து எவ்வளோனா 1/2 மைனஸ் 1/2 சைன் 60 வந்து √3/2 I √3/2. That's all.